ராத்திரி 10 மணிக்கு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன வீடியோ மட்டும் பார்த்துட்டு தூங்கலாம்னு யூடியூப் அல்லது இன்ஸ்டாகிராம் உள்ளே போயிருப்பீங்க. ஆனால் திடீர்னு கடிகாரத்தை பார்த்தா மணி அதிகாலை 2 ஆயிருக்கும். அடப்பாவமே, இவ்வளோ நேரம் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு என்னைக்காவது நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, இது உங்கள் தப்பு கிடையாது. இன்றைக்கி நாம் பயன்படுத்திட்டு இருக்கிற சோசியல் மீடியா மற்றும் வீடியோ பிளாட்ஃபார்ம்கள் எல்லாமே உங்களை தற்செயலாக அவங்க ஆப்புக்குள்ளே வச்சுக்கல. நீங்கள் மணிக்கணக்காக அங்கேயே இருக்கணும்னு உலகத்தோட தலை சிறந்த மூளைக்காரர்களை வைத்து பல கோடி ரூபாய் செலவு பண்ணி வடிவமைக்கப்பட்ட ஒரு சூழ்ச்சி இது. உங்களை அறியாமலேயே உங்களை ஆட்டி படைக்கிற அந்த டிஜிட்டல் பப்பட்டர்ஸ் யார்? அவங்க எப்படி உங்கள் மூளையை ஹேக் பண்ணுறாங்க? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் முழுசாக பார்க்க போகிறோம். த டோபமைன் ட்ராப். விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாம் நம்ம மூளையில் இருக்கிற ஒரு சின்ன வேதியியல் மாற்றத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதோட பேர் டோபமைன். இதை ஃபீல் குட் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு கேமில் ஜெயிக்கும் போதோ, உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிடும்போதோ உங்கள் மூளையில் இருக்கிற டோபமைன் சுரக்கும். அப்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். வீடியோ பிளாட்ஃபார்ம்கள் உங்கள் மூளையில் இருக்கிற இந்த டோபமைனை தான் அவங்களோட முதல் ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் ஷார்ட்ஸ் அல்லது ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணும்போது அந்த வீடியோ நல்லா இருக்குமா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒருவேளை அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் மூளையில் டோபமைன் சுரக்கும். அந்த வீடியோ இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு தான் உங்களை ஸ்க்ரோல் பண்ண வச்சிட்டு இருக்குது. இதுக்கு பேர் உளவியல்ல வேரியபிள் ரிவார்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா உங்கள் கையில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் ஒரு பாக்கெட் சைஸ் ஸ்லாட் மிஷின் மாதிரி மாறிடுச்சு. த இன்ஃபினைட் ஸ்க்ரோல் அண்ட் ஆட்டோப்ளே. முன்னாடி எல்லாம் ஒரு வீடியோ பார்த்து முடித்ததும் அடுத்து என்ன பார்க்கணும்னு நாம் தான் முடிவு பண்ணுவோம். ஆனால் இப்போது நீங்கள் யோசிக்கிற அந்த சில வினாடிகளை கூட இந்த கம்பெனிகள் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறது கிடையாது. இதுக்காக அவங்க கண்டுபிடிச்ச 2 பெரிய விஷயங்கள் தான் இன்ஃபினைட் ஸ்க்ரோல் மற்றும் ஆட்டோப்ளே. இன்ஃபினைட் ஸ்க்ரோல் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்ச அசா ரஸ்கின் பின்னாடி ஒரு பேட்டியில் சொன்னார், நான் கண்டுபிடிச்ச இந்த சின்ன விஷயத்தால் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களோட நேரம் வீணாகுது அப்படின்னு அவர் சொன்னார். ஒரு புத்தகம் படிக்கும்போது பக்கங்கள் இருக்கும், அதனால் சரி இன்னைக்கு இது போதும்னு ஒரு முடிவு எடுக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற ஆப்களில் எண்ட் அப்படிங்கிற ஒன்றே கிடையாது. நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண புதுசாக ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது புதிய புதிய வீடியோக்களாக வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் ஆட்டோப்ளே. ஒரு வீடியோ முடிஞ்சதும் நீங்கள் கேட்காமலேயே அடுத்த வீடியோ ப்ளே ஆகும். உங்களை ஒரு பேசிவ் வியூவர் ஆக்குறது தான் இவங்களோட பிளான். நீங்கள் உங்களை அறியாமலேயே ஒரு ஜோம்பி மாதிரி வீடியோவை பார்த்துக்கிட்டே இருக்கணும். த ஆல் சீயிங் அல்காரிதம். சரி, அவங்க எப்படி உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்களை மட்டும் தொடர்ந்து கொடுக்குறாங்க? இங்கே தான் பிளாட்ஃபார்ம்களோட மூளை உள்ள வருது. அதுதான் த ரெக்கமெண்டேஷன் அல்காரிதம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யூடியூபோ இன்ஸ்டாகிராமோ உங்கள் பேரையும் வயசையும் மட்டும்தான் டேட்டாவாக வச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் ஒரு வீடியோவை எத்தனை நிமிஷம் பார்க்குறீங்க, எந்த இடத்துல வீடியோவை பாஸ் பண்ணுறீங்க, பாதி ராத்திரியில் எந்த மாதிரி வீடியோவை பார்க்குறீங்க, கமெண்ட் செக்ஷனில் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, இது அத்தனையும் அந்த அல்காரிதம் நோட் பண்ணிகிட்டே இருக்குது. உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களை விட, உங்களோட நண்பர்களை விட உங்களை பற்றி இந்த அல்காரிதத்துக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த மாதிரி இதை வடிவமைத்துள்ளனர். இந்த அல்காரிதத்துக்கு ஒரே ஒரு வேலை தான், உங்களை ஆப்குள்ளே வச்சிருக்கணும். அதுக்காக அது என்ன வேணாலும் செய்யும். உங்களுக்கு கோபத்தை தூண்டுற வீடியோ பிடிக்குமா, அதையே காட்டும். சோகமான வீடியோ பிடிக்குமா, அதையே காட்டும். இதனால நீங்க உங்களுக்கே தெரியாம ஒரு ஈக்கோ சேம்பருக்குள்ள மாட்டிப்பீங்க. அதாவது நீங்க என்ன நம்புறீர்களோ அதுக்கு சம்பந்தமான விஷயங்கள் மட்டுமே உங்களுக்கு திரும்ப திரும்ப காட்டப்படும். உலகத்துல வேற எதுவும் நடக்கல அப்படிங்கிற ஒரு மாயை இது உருவாக்கிடும். த அட்டென்ஷன் எக்கனாமி. Why do they do it? சரி, இதெல்லாம் பண்ணி அந்த கம்பெனிகளுக்கு என்ன லாபம்? நாம் காசு கொடுத்த வீடியோவை பார்க்குறோம், இலவசமாக தானே பார்க்குறோம். இங்கே தான் ஒரு முக்கியமான பழமொழி இருக்குது. இஃப் யூ ஆர் நாட் பேயிங் ஃபார் த ப்ராடக்ட், யூ ஆர் த ப்ராடக்ட். நீங்கள் ஒரு பொருட்களுக்கு காசு கொடுக்கலைன்னா நீங்கள் தான் அங்கே விற்கப்படும் பொருள். இந்த வீடியோ பிளாட்ஃபார்ம்களோட உண்மையான பிஸ்னஸ் மாடல் வீடியோ காட்டுறது கிடையாது, விளம்பரங்களை காட்டுறது தான். நீங்கள் எவ்வளவு நேரம் அந்த ஆப்பில் இருக்கிறீர்களோ அவ்வளோ விளம்பரங்கள் அவங்களால காட்ட முடியும். ஒரு விளம்பரதாரர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு உங்களோட கவனத்தை அவங்களுக்கு விற்கிறாங்க. இதுக்கு பேரு தான் அட்டென்ஷன் எக்கனாமி. உங்கள் நேரம் தான் அவங்களோட பணம். நீங்கள் தூங்காமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் கோடிக்கணக்கில் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ரியல் வேர்ல்டு இம்பேக்ட். சரி, இதனால் எனக்கு என்னப்பா நஷ்டம், என்னோட டைமை நான் செலவழிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இதோட பாதிப்பு
உங்கள் டைம் போகிறது மட்டும் இல்லை, ஸ்லீப் டிப்ரிவேஷன், தூக்கமின்மை. ராத்திரி முழுக்க ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே இருக்கிறதால உங்களோட தூக்க சுழற்சி முழுமையாக கெட்டு போகுது. அட்டென்ஷன் ஸ்பேன் குறைவு. 15 செகண்ட் ஷார்ட்ஸ் பார்த்து பழக்கப்பட்ட நம்ம மூளை ஒரு 10 நிமிஷம் வீடியோவையோ அல்லது ஒரு புத்தகத்தையோ பொறுமையாக படிக்க முடியாத நிலைக்கு மாற்றிடுச்சு. உங்களோட கவனிக்கும் திறன் ஒரு தங்க மீனை விட கம்மியாக ஆயிடுச்சுன்னு ஆய்வுகள் சொல்லுது. மென்டல் ஹெல்த், தேவையில்லாத ஒப்பீடுகள், கம்பேரிசன்ஸ், போக்கான வாழ்க்கை முறையை பார்த்து நாம் ஃபீல் பண்ணுறது, இது எல்லாமே ஸ்ட்ரெஸ் மற்றும் டிப்ரெஷன் உண்டாக்கும். ஹவு டு பிரேக் ஃப்ரீ? இந்த டிஜிட்டல் பெப்பட்டர்ஸ் கிட்ட இருந்து நாம் எப்படி தப்பிக்கிறது? டெக்னாலஜி முழுசாக ஒதுக்க முடியாது, ஆனால் அதை எப்படி பயன்படுத்துகிறோம்னு நாம் தான் முடிவு பண்ணணும். இதோ சில டிப்ஸ். முதல் விஷயம், உங்கள் ஃபோன் செட்டிங்ஸில் போய் ஸ்க்ரீன் டைம் அலர்ட் செட் பண்ணுங்கள். இரண்டாவது, தேவையில்லாத ஆப் நோட்டிஃபிகேஷன்ஸை ஆஃப் பண்ணி வைங்க. அவங்க உங்களை கூப்பிடுற நேரத்தில் நீங்கள் போகக்கூடாது, உங்களுக்கு தேவைப்படும் போது மட்டும்தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். மூன்றாவது, தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் யூஸ் பண்ணுறதை நிறுத்துங்க. பெட்ரூமில் ஃபோனை சார்ஜ் பண்ணுறதை தவிர்த்துடுங்க. உங்களுடைய நேரம் உங்களுடைய வாழ்க்கை. உங்களுடைய நேரத்தை ஒரு அல்காரிதம் முடிவு பண்ணுற மாதிரி வைத்துக் கொள்ளாதீர்கள். இந்த வீடியோவை பார்த்து முடித்ததும் ஒரு 10 நிமிஷம் உங்கள் ஃபோனை ஓரமாக வச்சுட்டு வேறு ஏதாவது வேலை செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் யாராவது எப்பயுமே ஷார்ட்ஸ் ரீல்ஸ் பார்த்துட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நிறைய தகவல்களுக்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கவனத்திற்கு நன்றி. நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.